அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1940ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் பாக்கிய தாரா என்ற படமாகும். இந்த படத்தினை துவாரகநாத் புரொடக்ஷன்ஸ் சார்பாக துவாரகநாத் என்பவர் தயாரித்து இயக்கியிருக்கின்றார். வசனம் மற்றும் பாடல்களை எஸ்.ஜி. கிருஷ்ணசாமி என்பவரும் இசையை பிரம்மானந்தம் என்பவரும் செய்திருக்கிறார்கள். ஜே.எஸ். பட்டேல் என்பவர் ஒளிப்பதிவை செய்திருக்கிறார். இனி இந்த படத்தின் கதை சுருக்கத்தினை பார்ப்போம். 2 மன்னர்கள் கடுமையாக போரிடுகிறார்கள். போரில் தோற்ற மன்னன் வெற்றி பெற்ற மன்னரிடம் சூதாடி மீண்டும் நாட்டை பிடிப்பதுடன் அந்த மன்னரின் மகள் தாராவையும் கடத்தி செல்கிறான். சூதாட்டத்தில் தோற்று நாட்டை இழந்த தோல்வியினால் மனம் உடைந்த மன்னர் தன் மகளை இழந்த வேதனையில் தன்னிடம் இருக்கும் மந்திரவாதி பெண்ணான பாக்கியாவின் உதவியை நாடுகிறார். அந்த பாக்கியா தாராவின் உருவில் அரண்மனைக்குள் சென்று மன்னனை கைப்பொம்மையாக்கி மீண்டும் அந்த ராஜ்யத்தை மன்னனுக்கு பெற்றுத்தருகிறாள் பாக்கியா. இதுதான் இந்த திரைப்படத்தின் கதையாகும். நகைச்சுவையுடன் தந்திர காட்சிகள் அதிகம் இடம்பெற்ற படமாக இந்த படம் அன்று மிகவும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட படமாக இருந்திருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் எம்.ஆர். சுப்பையா, ஜி.எம். பஷீர், சி.எஸ். நாராயணசாமி, எம்.பி. முருகப்பா, சி.வி. நாகரத்னம், டி.எம். அம்புஜம், பேபி ஜெயலட்சுமி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இந்த பாக்கிய தாரா திரைப்படம் 1938ஆம் ஆண்டு படப்பிடிப்பை தொடங்கியிருக்கிறார்கள். 2 ஆண்டுகள் இந்த படத்தினை எடுத்திருக்கிறார்கள். 14,000 அடியில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 10/2/1940 அன்று வெளியாகி இருக்கிறது. இதை தவிர வேறு எந்த தகவலும் இந்த பாக்கியதாரா திரைப்படத்தினை பற்றி நமக்கு கிடைக்கவில்லை. கிடைத்த தகவல்களை இங்கு அப்படியே உங்களுக்காக வழங்கிவிட்டோம். இதுவரை பாக்கியதாரா திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1940ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.